Hi friends, welcome to Sangeemangi Review. விடுதலை பார்ட் 2 திரைப்படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடுதலை பார்ட் 1ல நிறைய ராவான சீன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த திரைப்படத்திலுமே நிறைய ராவான சீன்ஸ், ரத்தம் தைக்கிறமான காட்சிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே தெரியுது. ஒருத்தரை கட்டி வச்சு ரத்த வரலுக்கு அடிக்கிற மாதிரியான கட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அண்ட் எமோஷனல் கனெக்ட். ஸோ இந்த பார்ட் 1ல பார்த்தோன்னா நிறைய ஆடியன்ஸுக்கு எமோஷனலாகவே அந்த படம் வந்து நல்லா கனெக்ட் ஆகும். இங்கே இருக்கிற மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த படத்தோட திரைக்கதை அப்படிங்கிறது வெற்றிமாறன் அமைச்சிருந்திருப்பாரு. ஸோ இந்த பார்ட் 2லுமே நிறைய சீன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு படத்தில் வெற்றிமாறன் காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ பார்ட் 1 கண்டினியூ வெர்ஷனாக தான் இந்த பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்ட் 1ல குமரேசன் சூரிய வந்துட்டு நம்ம பெருமாள் வாத்தியார் விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ற மாதிரி பார்ட் 1 வந்து முடியும். அண்ட் அங்க இருந்து விஜய் சேதுபதியை விசாரணை பண்றாரு, நம்ம கௌதம் வாசுதேவன் பார்த்தீங்கன்னா விசாரணை பண்றாரு. அண்ட் அதுல இருந்து விஜய் சேதுபதி அவருக்கு நடந்த கொடுமைகள்லாம் என்ன, அந்த ஊருக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் சொல்ற மாதிரி தான் அந்த படம் வந்து இருக்க போகுது. ஸோ பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா விஜய் சேதுபதிக்கு டிஏஜிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்குலாம் இருக்காரு. ஸோ அடுத்ததான் மஞ்சு வாரியர் அவர்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பேரா வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல சூரியோட போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். விஜய் சேதுபதி ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள தான் படத்துல இருப்பாரு. ஸோ இந்த பார்ட் 2ல வந்து விஜய் சேதுபதி சுற்றி தான் படம் வந்து இருக்க போகுது. ஸோ நிறைய நேரம் விஜய் சேதுபதி தான் வருவான்னு நினைக்கிறேன். சூரியோட போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் கம்மியாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்துக்குள்ள பார்ட் 3க்கான லீடுமே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, படம் வந்தால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். பார்ட் 1ல இந்த ஊருக்குள்ள ஃபேக்ட்ரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் படை வந்து போராடுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த பார்ட் 2ல வந்து இந்த ஜாதி மதம் ஸோ இதை வச்சு காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைக்களத்தில் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கட்சி தான் ட்ரெய்லர் நிறைய வச்சிருக்காங்க. ஜிவிஎம் விஜய் சேதுபதி விசாரிக்கிற மாதிரி ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அங்கேருந்து நம்ம விஜய் சேதுபதி ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வந்து மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்களை வந்து எப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த சீன் எல்லாமே ரொம்ப ராவாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் மஞ்சு வாரியர் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. மஞ்சு வாரியை பொறுத்த வரைக்கும் மேல் ஜாதிக்காரங்க வீட்டில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி வந்துட்டு கீழ் ஜாதிக்காரங்க. ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கேட்டது மஞ்சு வாரியோட ஃபேமிலிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மகாலட்சுமியை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சு வாரியர் வீட்டிலே பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு மஞ்சு வாரியர் இந்த படத்தில் டெத் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்தது விஜய் சேதுபதி என்கவுண்டர் பண்றதுக்காக காட்டுக்கு கூட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். என்கவுண்டர் பண்றதுக்காக இருக்கலாம், மேபி கோர்ட்டு கூட்டு போறதுக்காக காட்டுக்குள்ள இருந்து கூட்டு போறாங்க. ஸோ போற வழியில விஜய் சேதுபதியோட குரூப் அந்த மக்கள் படையை வந்துட்டு விஜய் சேதுபதியை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ போலீஸ் அந்த மக்கள் படை இங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சுட்டிருக்கிற மாதிரி ட்ரெய்லர் வந்து எண்டிங் ஆகுது. ஸோ மொத்தமாவே இந்த ட்ரெய்லர்ல நம்ம சூரியன் வந்துட்டு ஒரு 2-3 கட்ஸுக்கு தான் வந்திருப்பாரு, ஒரு டைலாக் கூட இல்ல. ஸோ அந்த போலீஸ்க்கும் மக்கள் படைக்கும் நடந்த அட்டாக்ல விஜய் சேதுபதியை கோர்ட்டு கூட்டு போனாங்களா இல்லையா, அல்லது மக்கள் படையை வந்துட்டு விஜய் சேதுபதியை கூட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் படம் வந்து போகும்னு நினைக்கிறேன். எண்டிங்ல ஏதோ ஒரு பெரிய சோசியல் மெசேஜ் சொல்ற மாதிரி படம் இருக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங் ஸ்டோரி டெல்லிங் ட்ரெய்லராக இருந்துச்சு. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி படம் வந்து ஆடியன்ஸுக்கு எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரியும் அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து லேக் இல்லாமல் கொண்டு போயிட்டாலுமே போதும், படம் வந்து சூப்பரான திரைப்படமாகவே அமையும். ஸோ படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த விடுதலை பார்ட் 2 திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்மளோட சங்கீமங்கி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?